நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு 2 விஷயத்தை பற்றி கூறுறேன். அவை வந்து என்னென்னா, அமல் செய்வதிலே மிகவும் லேசானதாகவும் அஹ்மால் நாமா தராசில் அதிக கனமுள்ளதாகவும் இருக்கும். அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதலாவது வந்து நற்குணம், இரண்டாவது வந்து அதிகப்படியான நேரங்களில் வந்து வாயை மூடி மௌனமாக இருக்கணும் அப்படின்னு. பெருமானாருக்கு முன்னாடி ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு பெருமானார்கிட்ட, அமல்களில் எது சிறந்த அமல் அப்படின்னு. அதற்கு வந்து பெருமானார் வந்து நற்குணம்னு சொல்கிறாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கூறுறாங்க, எந்த மனிதன் வந்து மற்றவரோட இணையும் பொருட்டு, அதாவது சண்டையிடுவதை விட்டு தன்னை வந்து தடுத்து கொள்கிற எண்ணத்தோடு இருக்கானோ, அம்மனிதனுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து அவன் மனிதனுக்கு நானே பொறுப்பாளி ஆகிறேன் அப்படின்னு, அவனுடைய வீடு வந்து ஸ்வர்ணத்தில் வந்து முதல் பாகத்தில் கட்டப்படும் அப்படின்னு. அதே போல் எந்த மனிதன் வந்து சிரிப்பு, கேலி, கிண்டல் இவற்றையும் பொய் கூறுவதை விட்டு விடுவானோ அவனுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவனோட வீடு வந்து சொர்க்கத்தோட மத்திய பாகத்தில் வந்து கட்டப்படும் அப்படின்னு. பிறகு வந்து எந்த மனிதன் தன் குணங்களை வந்து சீர்திருத்தி கொள்கிறானோ அவனுக்கும் நானே பொறுப்பேற்றுக் கொள்வேன். அவனோட வீடு வந்து ஸ்வர்ணத்தின் எல்லாவற்றையும் விட மிக உயரமான இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடியானுடைய குணங்கள் வந்து மிகவும் அழகானதாக இருக்குமோ அவன் தான் கியாமத் நாளில் மிகவும் மேன்மையான கண்ணியமான பதவி வந்து அடைவான் அப்படின்னு வந்து பெருமானார் சொல்கிறாங்க. ஏன்னா அவனுடைய அமல்கள் வந்து குறைவாக இருந்தாலும் சரி அப்படின்னு. அதே போல் அல்லாஹ் வந்து நற்குணத்துக்கு பகரமாக அல்லாஹ் வந்து தன்னுடைய அடியான நோன்பு நோற்றவர்கள், தொழுதவர்கள் தரஜாவின் அளவிலே வந்து சேர்த்து வைத்து விடுகிறானாம். பெருமானார் கூறியதாக ஆயிஷா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, உங்களுடைய செல்வங்கள் வந்து அனைத்து மனிதர்களுக்கும் போதுமானதாக ஆகாது, ஆனால் நற்குணமும் சிரித்த முகமும் மனிதர்களுக்கு வந்து போதுமானதாக ஆகிவிடும் அப்படின்னு. என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து செல்வத்தை வந்து மனிதர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அது போதுமாகாது. ஆனால் நல்ல குணத்துடன் பழகும்போது எந்த விதமான செலவும் ஏற்படாது. கெட்ட குணம் வந்து தரித்திரத்தை கொண்டதாக இருக்குது, நற்குணம் வந்து பரக்கத்துள்ளதாக இருக்குது. நற்செயலாலும் நற்குணத்தாலும் நம்மளோட ஆயுள் கூட அதிகமாகுது அப்படின்னு பெருமானார் சொல்கிறாங்க.